திரும்ப கடைசியா சொல்றாரு, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை நீங்க என்ன பண்ணணும்? வெறுக்கணும். நீங்க மனம் திரும்பணும், ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க நிதானிச்சு பார்க்கணும், இது கடவுளுக்கு பிரியமா பிரியம் இல்லையான்றதை நீங்க பார்த்து, அவருக்கு இதுல பிரியம் இல்லைன்னா நீங்க அதை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அவர் வெறுக்கிறத நீங்கள் என்ன செய்யணும்? வெறுக்கணும். அவருக்கு பிரியமானதை மட்டும் செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? ஜெயிச்சிருவீங்க. அதுக்கு அடுத்துதான் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நமக்கெல்லாம் காது இருக்கா? 1க்கு 2 காதை கொடுத்துருக்கிறாரு. ஆவியானவர் சபைக்கு சொல்ற நம்ம என்ன செய்யணுமா? கேட்கணும். ஜெயம் கொள்ளுகிறவன் இதெல்லாம் நீங்க செஞ்சு ஜெயிச்சிட்டீங்கன்னா அந்த பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அல்லேலூயா. சரி, பரதேசத்துல என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆதியில இருந்த அந்த இழந்த அந்த ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு திரும்ப கொடுக்க விரும்புறார். இதன் அடிப்படையில் தான் அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. சரி.